ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தேச தலைவர்கள் சிலரை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம அனுபவிக்கும் சுதந்திரம் எப்படி தெரியுமா கிடைத்தது? நம் தேச தலைவர்கள் பல இன்னல்களை தாங்கிக் கொண்டு தங்கள் உயிரையும் துச்சமாக எண்ணி ஆங்கிலேயர்களிடம் போராடினார். சத்தியாகிரகம், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கூட்டங்கள், மாநாடுகள் என்று பல வழிகளில் போராடி வெற்றி பெற்றனர். முதலில் தேச தந்தை காந்தியடிகளை பார்ப்போம். அவர் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அகிம்சை வழியில் போராடி வெற்றி பெற்றவர். அகிம்சைனா மற்றவர்களை துன்புறுத்தாமல் அமைதியான வழியில் போராடினார். போர்பந்தர் என்னும் ஊரில் அக்டோபர் 2, 1869 பிறந்தார். 18ஆம் வயதில் பள்ளி படிப்பை முடித்தார். இங்கிலாந்து சென்று சட்டம் பயின்றார். அகிம்சை வழியில் போராடி சுதந்திரத்தை வாங்கி தந்தார். அடுத்து நாம் ஜவஹர்லால் நேருவை பற்றி பார்ப்போம். நவம்பர் 14, 1889 பிறந்தார். இவருடைய பிறந்த நாளை தான் நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். பெரும் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். இளவரசர் போர் வளர்க்கப்பட்டும் காந்தியும் நெருங்கிய உறவு கொண்டிருந்தனர். இவரும் வாழ்நாள் முழுவதும் சுதந்திரத்துக்காக போராடினார். அதற்காக பலமுறை சிலை சென்று சிறையில் இருந்து தன் மகள் இந்திரா காந்திக்கு பல கடிதங்கள் எழுதினார். அதையெல்லாம் ஒன்று சேர்ந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகமாக மாறியது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியாக மாறினார். 1964 இயற்கை எழுதினார். மௌலானா அபுல் கலாம் பற்றி பார்ப்போம். இவர் மெக்காவில் பிறந்தார். கல்கத்தாவிற்கு சென்று கல்வி படிப்பை முடித்தார். காந்திஜியுடன் சேர்ந்து சுதந்திர போராட்டம் பண்ணார். இந்து முஸ்லிம் பாகுபாட்டை வெறுத்தவர். ஏறக்குறைய 22 புத்தகங்கள் எழுதினார். இவர் இறப்பு 1958 மறைந்தார். இவர் இறப்பு இந்நாட்டுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி பார்ப்போம். இவர் இந்தியாவின் இரும்பு மனிதர். அவர் ஏன் இரும்பு மனிதர் என்று அழைக்க காரணம், எதற்காகவும் தன் கொள்கைகளை மாற்றிக்கொள்ள மாட்டார். இவர் அகமதாபாத்தில் வழக்கறிஞராக இருந்தார். காந்திஜியுடன் சேர்ந்து சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு என்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதம மந்திரியாக ஆனார். ஆங்கிலேயரே பாராட்டும் அளவிற்கு மிக திறமைசாலியாக இருந்தார். அடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பார்ப்போம். இவர் கட்டக்கில் பள்ளி படிப்பை முடித்தார். இங்கிலாந்து சென்று சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதினார். இவர் 4ஆம் இடம் பெற்றார். ஆனால் அந்த சேவையிலிருந்து விலகி தாய்நாட்டு சுதந்திரத்துக்காக போராடினார். ஸ்வராஜ் என்ற அமைப்பை உருவாக்கினார். இந்திய தேசிய படையும் ஜப்பானிய தேசிய படை உதவியுடன் ஆங்கிலேயரை வென்றபோது ஆங்கிலேயரை வென்றது. அதனால் சுபாஷை தலைவருமாக தற்காலிகமாக இருக்க சொன்னதால் சுபாஷ் 1945 ஜப்பானிய படை விமானத்தில் ஏறினார். அந்த விமானம் வழியிலேயே நொறுங்கிவிட்டது. ஆனால் இன்று வரை சுபாஷ் உயிருடன் தப்பினானா இல்லை உயிருடன் இறந்து விட்டாரா என்ற விடைக்கு இன்று வரை தெரியவில்லை.